மக்கள் குரல். ஸ்ரீகாந்த் சார் சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. வந்து கிரீம் லேயர் இம்பார்ட்டன்ட் சார். அதுக்கப்புறம் விடுதலை சத்து கட்சிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி யாருக்கு, ஹிந்துக்கா முஸ்லிம்ஸ்கா கிறிஸ்டின்ஸ்கா சார்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். இந்த எஸ்சி எஸ்டி யாருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா, எந்த இந்துஸ்க்கா முஸ்லிம்ஸ்கா கிறிஸ்டின்ஸ்கா? ஹிந்து தான் சார். நீங்க ஆனா எஸ்சி எஸ்டி சில பேர் கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகி அந்த பலனை அனுபவிக்கிறாங்க. அதனால நீங்க ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கிரீம் லேயர் இம்பார்ட்டன்ட்ல. இப்ப உங்க தலைவர் வந்து இப்ப பெரிய தலைவர் ஆயிட்டாரு, அடுத்தவங்களுக்கு வழி கொடுக்கணும்ல. அவரே தலைவரா இருந்தா உங்க கட்சியில ஒரு நிமிஷம் உங்க கட்சியில நீங்க அடுத்தவங்களுக்கு பதவி கொடுக்குறீங்களா? உங்க தலைவரா தான் தலைவரா இருக்காரு, அடுத்தவங்களுக்கு வழி கொடுக்குறீங்களா? நீங்க யாருக்குமே செய்யாம ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணிட்டு. நன்றி ஸ்ரீகாந்த் சார். வணக்கம் மக்கள் குரல். திரு முத்துராஜ் சார் சொல்லுங்க, உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஹலோ, அவர் உங்களுக்கு பேசுறதுக்கு அங்க லைன்ல வர்றாரா? வாங்க சொல்லுங்க சார், பேசுங்க சார். ஹலோ, உங்க கருத்தை சொல்லுங்க. சார், இப்ப நந்தகுமார் சார் சொன்னார்ல. ஆமா, நந்தகுமார் சார் என்ன சொன்னாரு, ராஜா வந்து இவ்வளவு முன்னேறின பிறகு அவருக்கு சலுகைகள் வழங்குறது அந்த கிரீமி லேயர் வேணுங்கிறதுக்காக சொல்றாரு. இப்ப நான் அதே சொல்றேன், அதே உதாரணமா வச்சுக்கிட்டே சொல்றேன். இப்ப ராசாவுக்கு ஒரு பெரம்பலூர் தொகுதியில தான் அவரு நின்றாரு. அவரு அந்த தொகுதி அவருக்கு சிறப்பான தொகுதி செய்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு அத வந்து பொது தொகுதி ஆக்கின பிறகு அவரை கொண்டு போய் நீலகிரி தொகுதியில நிறுத்துறாங்க. எதுக்காக? அவருக்கு எல்லாம் திறமை இல்லையா? அவரு எவ்வளவு இருக்கிற டிஎம்கேலயே ஒரு 4-5 பேர்ல அவர் ஒரு நல்ல திறமையா உள்ளவர். அவருக்கே அந்த நிலைமைனா அப்ப சாதாரணங்களுக்கு எவ்வளவு இருக்கு? புரியுது சார், உங்க கருத்து புரியுது. நன்றி நன்றி நன்றி. இந்த தீண்டாமை இருக்க வர தேவைதான். நன்றி சார்.